மிலேச்சத்தனமான பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்த அப்பாவி பொதுமக்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு படையினரிடம் தஞ்சமடைந்து வருவதாக அங்கிருக்கும் எமது பிரதிநிதி கலம் குணத்திலக்க தெரிவிக்கின்றார். அவ்வாறு பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து மீண்டு வரும் பொதுமக்களுக்கு தேவையான உணவையும் பாதுகாப்பு படையினரே தயாரித்து வழங்குகின்றனர். அப்பாவி பொதுமக்கள் மீது படையினர் காட்டும் மனிதாபிமானத்தை அவர்களது செயற்பாடுகள் மூலம் உணர்ந்து கொள்ள முடியும். அருந்துவதற்கு ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் பசி பட்டினியிலும் தாகத்திலும் இருந்த மக்கள் இன்று உண்டு பருகி நீராடுவதையும் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் அவதானிக்க முடிகின்றது. ஒரு மாதத்துக்கு 8 கிலோ அரிசியை பெற்று கஞ்சி குடித்த மக்களுக்கு இன்று படையினர் வயிறு நிறைய உணவும் குடிநீரும் வழங்குகின்றனர். தேவையான பாதுகாப்புடன் அந்த மக்களை உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்க பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அவ்வாறு செல்லும் மக்களுக்கு இடைநடுவில் பிஸ்கட், குளிர்பானம் உட்பட ஏனைய உணவு வகைகளையும் பாதுகாப்பு படையினர் வழங்குகின்றனர். படையினர் மீதும் அரசாங்கத்தின் மீதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மக்களை ஏமாற்றி வந்த காலம் மாறிவிட்டது. புலி பயங்கரவாதிகள் படையினர் தொடர்பாக அந்த மக்களின் உள்ளங்களில் பிழையான கருத்துக்களையே பரவச் செய்திருந்தனர். அனைத்து இளைஞர்களுக்கும் ஐக்கியமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்ட கனவு நனவாகியுள்ளது. இதற்கு படையினரின் அர்ப்பணிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். புதியதொரு வாழ்க்கையை தேடி வருகை தரும் மக்களது உள்ளங்களை ஆறுதல் படுத்துவதற்கு வீடியோ காட்சிகள் அங்கு காண்பிக்கப்படுகின்றன. அங்கிருந்த சிறு பிள்ளைகள் இதற்கு முன்னர் வாழ்க்கையில் ஒருபோதும் இவ்வாறான வீடியோ காட்சிகளை கண்டதில்லை. சோகத்தில் ஆழ்ந்திருந்த மக்களுக்கு மகிழ்ச்சி களிப்பை ஏற்படுத்த படையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமக்கு இவ்வாறான சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு அந்த மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இவ்வாறான காட்சிகளை பார்ப்பதன் மூலம் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாதிக்கப்பட்ட எங்கள் உள்ளங்களுக்கு ஆறுதல் பெறுவதற்காக இவ்வாறானதொரு திரைப்படத்தை பார்ப்பதன் மூலம் சந்தர்ப்பம் கிடைத்திருப்பது எமக்கு திருப்தியை அளிப்பதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். எல்டிடி பயங்கரவாதிகளின் 3 வள்ளங்கள் கடற்படையினரால் தாக்கி அழிக்கப்பட்டதாக பதிற் கடற்படை பேச்சாளர் கமாண்டர் மகேஷ் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று காலை எல்டிடி பயங்கரவாதிகளின் பல படகுகளை அவதானித்த படையினர் எல்டிடியின் 3 வள்ளங்களை தாக்கி அழித்துள்ளனர். தரைமார்க்கமாக செல்லும் படையினர் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கிலேயே பயங்கரவாதிகளின் படகுகள் வந்திருந்ததாகவும் அவர்களின் தொலைத்தொடர்புகளை செவிமடுத்த போது அறிய முடிந்தது. தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளர் வெற்றியீட்டியுள்ளார். ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜேக்கப் ஜூமா 66% வாக்குகளை பெற்றுள்ளார். இதன் அடிப்படையில் ஜேக்கப் ஜூமா தென்னாப்பிரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்யவுள்ளார். தென்னாப்பிரிக்கா மிக மோசமான நிலையில் உள்ள சந்தர்ப்பத்தில் அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கு தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் சுமாக்க மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த செய்தி அறிக்கை வழமை போல் நாளை மாலை 6 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.